இன்று நாம் பார்க்க போகும் பதிவு அபிஷேகமும் ஆராதனையும். இப்ப கோயில்ல அபிஷேகம் ஆராதனை பண்றோம். அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய திரவியங்கள் பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம், இளநீர் இருக்கு இல்லைங்களா, சந்தனம், இதெல்லாம் இந்த தேகத்துக்கு உணவாக கொடுக்க சொன்னாங்க. அப்படி உணவாக கொடுக்க பார்த்து இந்த தேகம் அசுத்தம் நீங்கி சுத்த தேகமாக மாற ஆரம்பிக்கும். உடம்புல வேர்வை வந்தா கூட பார்த்தீங்கன்னா அசுத்தமான வாசனை வராது, சந்தனமா மணக்கும். அதனாலதான் என்ன பண்ணாங்க, சந்தன நரமணி செஞ்சு காமிச்சாங்க. அதுல கொஞ்ச நேரம் உள்ள ஆழ்ந்து போக பார்த்து இந்த தேகம் வெள்ளியாகவே மாறும். வெள்ளி கவசம் போட்டாங்க. அதிக நேரம் இந்த பிரம்மத்தை கூட லயிச்சு இருக்க பார்த்து தங்கமாகவே மாறிடும் இந்த தேகம். அதுல பாத்தீங்கன்னா காஞ்சி சங்கராச்சாரிய பெரியவர் இருக்காரு இல்லையா, அவங்கெல்லாம் அந்த நிலையில இருந்தவங்க. அவங்க பார்வை வெளியே பார்க்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பார்வை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த உடம்ப பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த அபிஷேகம் முடிச்சு ஆராதனை பண்ண பார்த்து தீபாராதனைன்னு சொல்லி காட்டுவாங்க. அதுக்கு பஞ்ச கலைகள் சொல்லுவாங்க. அதுல கலைகள் பார்த்தீங்கன்னா இறைவன், ரெண்டாவது கலை பார்த்தீங்கன்னா உலகம், மூணாவது கலை பார்த்தீங்கன்னா பூமி, நாலாவது கலை பார்த்தீங்கன்னா 4 வேதங்கள், அஞ்சாவது கலை பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள், ஆறாவது கலை பார்த்தீங்கன்னா உயிரணுங்கள். இப்படி ஒண்ணா காமிச்சு கடைசியில ஒரு சொம்பை தூக்கி காட்டுவாங்க. இப்ப அந்த சொம்பு பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல இந்த தலைப்பகுதியை சொல்றாங்க. இந்த தலையில அவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்கு. உள்ள அமர்ந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கலைகள் எல்லாம் குருகுல கல்வின்னு ஒண்ணு அந்த காலத்துல எல்லாம் இருந்தது. இந்த கலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது காலப்போக்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒண்ணா நம்மளை விட்டு போய்கிட்டு இருக்கு. இப்ப பஞ்சாமிர்தம் சொன்னீங்கன்னா எப்படி அந்த பழங்களை அந்த விக்கிரகத்துக்கு பிழியிறமோ அதே போல இந்த மூலப்பகுதியில இந்த மெய், வாய், கண், செவி, மூக்கு இருக்கு இல்லைங்களா, அதை நினைவு உணர்வு சதை அந்த மூலப்பகுதியில வைக்க பார்த்து அது அப்படி பிழிய பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த மூலப்பகுதியில அமிர்தம் உண்டாகும். குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லு ஒழுகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த சொல்லு ஒழுகுறத உலகில் உணவு கொடுத்து அதை நிறுத்திடும். இப்படி இந்த இயற்கை உணவாக கொடுக்க ஆரம்பிக்க பார்த்து மேல இருக்கிற அந்த மையம் மூடாது, அது திறந்தே இருக்கும். கையால அமுத்துனீங்கன்னா உள்ள பார்க்கறத பார்க்கலாம். அப்படி பிழிய பார்த்து உள்ள அந்த தலைக்குள்ள அந்த நெத்தி பகுதி உள்ள அப்படியே முத்து முத்தா வேர்த்து அதையெல்லாம் ஒன்று கூடி அந்த அண்ணாக்கு தொகுதி இல்லைங்களா, அது வழியா சொட்ட ஆரம்பிக்கும். அப்படி ஒரு சொட்டு துளி விட ஆரம்பிச்சாலே இந்த தேகம் அதுக்கப்புறம் இறப்பும் இருக்காது, பிறப்பும் இருக்காது. இந்த நித்திய தேகத்தோட எங்க வேணாலும் சஞ்சாரம் பண்ணலாம். இதை நம் நாட்டு ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் செஞ்சு காமிச்சாங்க. இன்னைக்கும் இருக்காங்க. அதை அறியாமலே நம்ம இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்ச நேர காலம் கிடைக்க பார்த்து கொஞ்ச நேரமாச்சு, ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 5 நிமிஷம் நமக்கோசம் உட்காந்து உள்ள பார்க்கலாமே. பார்ப்போம். மற்றொரு பதிவில் பார்ப்போம்.